ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சத்யா சரவணன் வீலாக்ஸ். இன்றைக்கி என்னோடய மார்னிங் லஞ்ச் பாக்ஸ் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாலி மாவு, இட்லி தோசை மாவு, குதிரைவாலி, உளுந்து, வெந்தயம் மட்டும்தான் சேர்த்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். நேற்று நைட்டு அரைச்சது இப்போ புளிச்சிருச்சு, அதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். நைட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், சவுச்சவ், அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 வகையான தானியங்கள் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து இதை வச்சு ஒரு காரக்குழம்பு, ஒரு கூட்டு அண்ட் ஒரு பொரியல், இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. டக்குன்னு செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூடாக காலையில் எழுந்திரிச்சு ஏதாவது குடிச்சே ஆகணும். ஏன்னா வெளியில் பனி அப்படி இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் டீ போட்டுக்கிறேன். க்ரீன் டீ வந்து கொதிக்கிற நேரத்தில் வந்து நம்ம கூட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் எப்போயுமே ரைஸ் ஏற்றிடுவேன். அந்த ரைஸ் ரெடி ஆகிறதுக்குள்ளே மற்றதெல்லாம் ஒரு ஸ்டவ்வில் செஞ்சுடுவேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு கொஞ்சமாக எடுத்து கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன். கட் பண்ணி வச்ச சவுச்சவை சேர்த்துக்கலாம். காரக்குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே பொரியலை விட கூட்டு வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளருக்கு கம்மியாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி விசில் வச்சுக்கலாம். இது வந்து 3 விசில் வரணும். அதுக்குள்ளே வந்து நமக்கு அங்கே க்ரீன் டீ வந்து கொதிச்சிருச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த குக்கரை வந்து மாற்றி அந்த ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ க்ரீன் டீயை வடிகட்டிட்டு அதை வந்து குடிக்கிற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்து குக்கர் ரெடி ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் ஹனி சேர்த்துருக்கேன். அதில் வந்து க்ரீன் டீயை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதை குடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அந்த தானியம் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, 11 தானியம் ஒன்றா ஊற வச்சுருந்தேன்ல, அது எல்லாத்தையும் கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை மூடி வச்சிடலாம். நமக்கு வந்து அந்த கூட்டு ரெடியான பிறகு இந்த குக்கர் அப்படியே மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் க்ரீன் டீ குடிச்சிட்டு பசங்களை எழுப்ப வந்தேன். டிப்பிக்கல் இந்தியன் உமன் என்ன செய்வாங்க, காலைல ஃபஸ்ட்டு ஃபேன் ஆஃப் பண்ணுவாங்க. நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கினானுங்க. ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு கேமரா எடுத்துகிறதுக்குள்ளார எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கேமரா பார்த்தோன்னே எங்கள் பெரியவர் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சிட்டாரு. ஏன்னா எங்கே அவங்க மேம்க்கு அனுப்பிடுமோ அப்படின்ற பயத்தில். ஆனால் சின்னவர் வந்து யாருக்கும் அசர மாட்டார், கஷ்டப்பட்டு தான் எழுப்பணும். ஒரு தடவை எழுப்பிட்டு வந்துட்டேன். இங்கே ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே குக்கரும் வந்து விசில் வருது. 3 விசில் வச்சேன் கூட்டுக்கு. குக்கர் விசில் அடங்கின பிறகு 3 விசில் வந்த பிறகு அந்த குக்கரை மாற்றி வச்சிடலாம். அடுத்து வந்து இங்கே பருப்பு ரெடி ஆயிரும். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துருவேன். இப்போ சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து சாதத்தை வடித்து விட்டுடலாம். எனக்கு வந்து வராத விஷயம் இந்த சாதம் வடிக்கிறது தான். பட் இந்த கொரோனா வந்துச்சுல, அந்த டயத்துலேருந்து நான் வடித்து சாப்பிட்றேன். அதுக்கு முன்னாடிலாம் குக்கர் ரைஸ் தான். இப்போ அந்த கொரோனாவுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே வந்து நான் வடித்து தான் சாப்பிட்றேன். இந்த பாட் வந்துன்னா நான் காரக்குழம்புக்குனே வச்சுருக்குது. இது இண்டோலியம் கடாய். இது ஃபஸ்ட்டு சின்னதாக வச்சுருந்தேன், இப்போ கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கேன். இதில் வந்து கடுகு, சீரகம், வெந்தயம் தாளிச்சுக்கிறேன். சீரகம் ஆப்ஷனல் தான், நான் எல்லாத்துலேயுமே சீரகம் தாளிப்பேன், அதனால் தாளிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கடாய் ஹீட்டாகிற நேரத்திலேயே வந்து லைட்டாக அந்த மேலே இருக்க ஸ்டிக்கர்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக எடுத்து விட்டாலே வந்து எடுத்துகிட்டு வந்துடும். புது கடாயில் ஈஸியாக எடுத்துடலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம பார்த்திங்கன்னா வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியோடையே அந்த எல்லா தானியத்தையும் சேர்த்துக்கிறேன். நவதானியம்னு சொல்லுவாங்க, ஆனால் அது 9க்கு மேலே போட்டிருக்கேன். நான் 11 தானியம் போட்டிருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி வந்து வேக வைக்கும்போதே உப்பு போட்டிருக்கேன். அதனால் குழம்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள். என்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா குழம்புக்கும் இந்த தூள் தான். ஈவன் நான்வெஜ் கூட இந்த தூள் தான் வீட்டிலே அரைக்கிறது. எல்லாத்துக்கும் இந்த தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதை போட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குழம்புல வந்து புளியை தேய்ச்சி எடுக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம வீட்டில் குழந்தைங்க வந்து தனித்தனியாக சுண்டல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா இதுமாரி செஞ்சு தரலாம். இதை மூடி ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தேங்காய் இல்லை, அப்போ தான் கவனித்தேன். ஸோ மேலே போய் தேங்காய் உரிக்கிறதுக்குள்ளார பார்த்திங்கன்னா 2 பேரும் பின்னாடியே தான் நிற்பானுங்க. எத்தனை பேர் தேங்காய் உரிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து அவ்வளோவா உரிக்க தெரியாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ வந்து நல்லா உரிப்பேன். இது வந்து பச்சை மட்டன்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. காஞ்ச மட்டன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நான் செய்வேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு வேலை. இப்போ வந்து ஆனால் ஹாப்பி தான். நம்ம வந்து எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் இதை கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் உரிக்கிறது, நீங்கள் அருவாளை உரிக்கிறத விட கம்பேர் பண்ணும்போது.
ஸோ தேங்காய் உரிச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா 2 பசங்களும் நான் எங்கே நிற்கிறேனோ அங்கே தான் காலை எழுந்துச்சி பின்னாடியே நின்றுட்டுருப்பானுங்க. குழின்னு சொல்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காலைல அவங்கள கிளப்புவேன். அதனால தான் எனக்கு வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்கள், தேங்காய் சூப்பராக உரிச்சாச்சு. ஸோ அந்த மட்டையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கீழே போயிடலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பாத்திரத்தை சின்னதில் மாற்றினேன். ஏன்னா அது வந்து கொதிச்சிட்டே தான் இருக்கணும். லோ ஃப்ளேமில் தான் கொதிக்க வைப்பேன். ஸோ அது கொதிச்சிட்டே இருக்கட்டும். அடுத்து இங்கேருந்து கூட்டை வந்து தாளிச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தாளிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் போடுறேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சு தான் வேக வச்சேன். நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணதுனால தண்ணி இல்லாமல் வேக வச்சுருக்கேன். நீங்கள் மெயினாக குழம்பு கூட்டு மாதிரி வைக்கிறதுனா அதுக்கு வந்து நிறையா தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இதில் தேங்காய் சோம்பு அம்மா அரைச்சி போடுவாங்க. ஆனால் நான் வந்து இன்றைக்கி அரைச்சி போடல. இதுவே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட் பார்க்கும்போது. அதனால் வந்து லைட்டாக மூடி ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டேன். தேவைப்பட்டால் நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சி போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பொரியலுக்கு வந்து அவரைக்காய் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு கடுகு சீரகம், நான் வந்து சீரகம் எல்லாத்துக்குமே தாளிப்பேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் போடல, கடலைப்பருப்பு போட்டுட்டு அதோட காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்காக உடச்சி ஆட் பண்ணுறேன். இதில் அந்த கடலைப்பருப்பு இதில் நீங்கள் பாசிப்பருப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற அவரைக்காவை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி அதை வேக வச்சிடலாம். இது வேகிற நேரத்தில் நம்ம தேங்காயும் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஜஸ்ட்டு துருவி தான் போட போகிறோம், வேணால் அரைச்சி கூட போடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காரக்குழம்பு வச்சுருக்கேன்ல, அதுக்கு வந்து கொஞ்சமாக மிளகு சீரகம் இடித்து போடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர், செம்ம ஃப்ளேவராக இருக்கணும். எந்த காரக்குழம்பு வச்சாலும் சரி இல்லை வத்த குழம்பு வச்சாலும் சரி, லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகு சீரகம் அதில் 2 பூண்டு வச்சு தட்டி இடித்து போட்டால் குழம்போட மணமும் நல்லாயிருக்கும். அந்த பூண்டோட ஃப்ளேவர், அதோட இந்த காரம் வந்து மிளகோட காரம், மிளகாத்தூள் காரத்தை விட வந்து மிளகோட காரம் வந்து தனி டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எந்த காரக்குழம்பு வச்சாலும் கண்டிப்பாக இது மாதிரி இடித்து போட்டுருவேன். இது எல்லாத்தையும் மூடி நல்லா இன்னும் ஒரு கொதி வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வைக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேங்காயும் துருவி எடுத்துக்கிட்டேன். அந்த பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து தேங்காயும் டக்குன்னு துருவி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஆக்சுவலாக அதில் துருவ தெரியாது. பட் இது எனக்கு வந்து நின்றுட்டே சேர்த்து கம்ஃபர்டபுளாக இருக்கனால அதை யூஸ் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா வெல்லம் போட மறந்துட்டேன். அதனால் ஒரு சின்ன வெல்லம் கட்டியை போட்டுட்டு அதை மூடி வச்சுட்டேன். இப்போ வந்து அவரைக்காவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. தண்ணி வற்றின பிறகு தேங்காய் துருவனதை போட்டு உடனே ஒரு பரட்டி இறக்கிடலாம். பட் நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் தரோம், லஞ்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் ஒரு பரட்டி தரேன். இது மாதிரி பரட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் போட்டுற டிஷ்ஷு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் தரப்போகிறேன். சாதத்தில் குழம்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தான் பேக் பண்ண போகிறேன். தனித்தனியாக வச்சு தரல, பெரியவருக்குமே சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த உங்கள் குழந்தைங்களாம் வந்து இந்த சுண்டல்லாம் சாப்பிட்லன்னா நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்குமே வந்துடும். பாருங்கள், குழம்பு சூப்பராக இருக்குது, தேன் மாதிரி இருக்கும். எனக்கு வந்து பர்சனலாக இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். நான் மந்த்லி ட்வைஸாவது இதை கண்டிப்பாக செஞ்சுருவேன். இதுமாதிரி தானியங்கள்லாம் சாப்பிட்ற பசங்க வந்து சாப்பிடும்போது ஸ்பூனில் எடுக்கும்போதே சேர்ந்து வந்துடும். அப்போ சாப்பிட்டு டேஸ்ட்டு தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் கண்டினியூஸாக சாப்பிடுவாங்க. மந்த்லி 2 டைம்ஸ் வந்து இதுமாரி குழம்பு வச்சு கொடுத்துருவேன். ஒரு டைம் வந்து இதை வந்து சுண்டலாகவே செஞ்சு கொடுத்துருவேன். இதுமாரி ஊற வச்சு தாளித்து கொடுத்துருவேன். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியும் கூட. பாருங்கள், குழம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிடலாம். நீங்களுமே டயட்லலாம் இருக்கிறீங்கன்னா இதுமாரி சாப்பிட்டுக்கலாம். ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு 2 பசங்களுக்கும். ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நட்ஸ் தான் வச்சு கொடுத்தேன். பட் பசங்க வந்து நட்ஸுன்னொடனே நான் போய் ஏதாவது ஸ்நாக் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெரியவர் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்தார். பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பிஸ்கெட் வாங்க போகிறேன்னு சொல்லி தான் காசு கேட்டார். ஆனால் வந்து வாங்கிட்டு வந்தது என்கிட்ட ஜெம்ஸ் காட்டினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகு அவர் வந்து என்ன சார் அது கையில் பார்த்தீங்கன்னா சிரஞ்சியில் வந்து சாக்லேட் வச்சு கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டேன், ஸ்நாக் பேக் பண்ணிட்டேன். பையன் வந்து வேறு ஏதாவது பிஸ்கட் மாதிரி எதுவும் வாங்கிட்டு வரேன்ட்டு போனான். சரி, சின்ன பிள்ளைங்க ஸ்கூலில் எல்லா பசங்களும் கொண்டு வராங்கன்னு போயிட்டு பார்த்திங்கன்னா இதை வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த சிரஞ்சி இது வந்து ஒன்று 5 rupees. நம்ம நார்மலாக சிரஞ்சி வாங்கினாலே ஹாஸ்பிட்டலில் விலை வேறையாக இருக்கும். ஆனால் வந்து இதை வாங்கிட்டு வந்திருக்காரு. இது சாப்பிட்லாமா? ஏன் சாப்பிடக்கூடாது? வாய் திறந்து பேசுங்க. இதில் ஒன்று விலையே 5 ரூபா தான். இது வந்து
பிளாஸ்டிக் கட்டுப்படாது. ஒரு ஒரு பிளாஸ்டிக் ஒன்று விலையே லோ குவாலிட்டி பிளாஸ்டிக். அதனால் கேன்சர்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருமே இதை சாப்பிடாது. வெரி குட். நீங்களும் இனிமேல் நானுமே இது மாதிரி இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன். வெரி குட். பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பேசி பிரெயின் வாஷ் பண்ணி அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவன் வாயாலே சொல்ல வச்சு பஸ்ஸும் வந்துருச்சு. பசங்க கிளம்பி போயிட்டாங்க. இனிமேல் தான் என்னோடய வேலையை செய்யணும். பார்த்திங்கன்னா இது வந்து நைட்டு அரைச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா மாவு. ஸோ எனக்கு தோசை ஊற்றிக்கிறேன். பசங்க வந்து ரைஸ் தான் மார்னிங் சாப்பிட்டு போவாங்க. கேட்டாங்க நான் மட்டும் தோசை ஊற்றி கொடுப்பேன். இன்றைக்கி 2 பொரியல்லாம் இருக்கவும் வந்து ரைஸே சாப்பிட்டாங்க. ஸோ நான் வந்து எனக்கு வந்து குதிரைவாளி தோசை. இதில் வந்து நோ ரைஸ், ஒன்லி குதிரைவாளி உளுந்து வெந்தயம் மட்டும்தான். இட்லியாகவும் ஊற்றலாம், பட் நான் எனக்கு மட்டும்ன்றனால இட்லி ஊற்றாமல் 2 தோசை தான் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு தான் நான் அதுக்கப்புறம் மற்ற வேலை பார்க்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் சாப்பிட மாட்டேன். அதனால் எனக்கு காலைல கொஞ்சம் பசி இருக்கும். அதனால் பசங்க கிளம்புனோடனே எனக்கு சாப்பிட்ணும். இன்றைக்கி வந்து சைட் டிஷ்லாம் நான் எதுவும் செய்யலை. அந்த குழம்பு அதில் இருக்க தானியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அந்த கூட்டு எடுத்துக்கிறேன். நான் போய் பொறுமையாக உட்காந்து இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்தையும் மாற்றி எடுத்து வைக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தெல்லாம் மாற்றி வைக்கிறேன். எல்லாமே வந்து அதே பாத்திரத்தில் இருந்துச்சா, ஸோ அது எல்லாத்தையும் சின்ன பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு இதை வாஷ் பண்ண போட வேண்டியது தான். இதை வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கிச்சனில் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். எனக்கு வந்து லஞ்சுக்கு இது போதும். ஸோ இனிமேல் எதுவும் கிச்சனில் வேலையே கிடையாது. இந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு வேறு வேலைகள் எதுவும் இருந்தாலும் நம்ம வந்து செய்யலாம். உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்க, லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா காலைல பசங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பாக்ஸு, அப்புறம் எங்களுக்கு லஞ்சுக்கு தனியாக அது மாதிரி தான் சமைச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 2 மந்த்ஸாக தான் வந்து மார்னிங்கே ஒரே தடியாக வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே சமைச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.